are leaving India. நாங்கள் இந்தியாவை விட்டு புறப்பட்டு போகிறோம். And we have been blessed with this beautiful land and this beautiful people. அருமையான தேசத்தினாலும் இந்த அருமையான ஜனங்களின் நிமித்தமாகவும் நாங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். And I have to leave you with something that is precious. மிக விலையேற பெற்ற ஒன்றினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். It's something that's been on my heart today. அது என்னுடைய இருதயத்தில் இந்த நாள் முழுவதும் காணப்படுகிறது. And you have to know it. நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். In the beginning, ஆதியிலே, before there were stages, இந்த விதமான மேடைகள் எல்லாம் இருக்கும் முன்பதாக, விளக்குகள் வரும் முன்பதாக, gatherings, இப்படிப்பட்ட கூட்டங்கள் வரும் முன்பதாக, before there was heavens and earth, வானமும் பூமியும் உண்டாகிறதற்கு முன்னதாகவே, there was love. அங்கே அன்பு இருந்தது. For God is love. ஏனென்று கேட்டால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். And therefore the reason why you come into existence is because of love. அவருடைய அன்பின் நிமித்தமாய் தான் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். The mystery of your existence is love. நீங்கள் உருவாக்கப்பட்டதனுடைய ரகசியமே தேவனுடைய பெரிய அன்புதான். Every one of you came into existence because of love, to receive love and to give love. அன்பை பெற்றுக்கொள்ளவும் அன்பை திரும்ப செலுத்தும்படியாகவும் தான் நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்தீர்கள். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And so when God created this world, ஆகவே தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது he wove into it the mystery of love. அன்பு என்கிறதான ரகசியத்தை இந்த உலகத்தில் அவர் பின்னி படைத்தார். He made you male and female. உங்களை ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். And when a man and a woman come together, it's a wedding. அவ்விதமாய் ஒரு மனுஷனும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரும்பொழுது ஒரு விவாகத்தை ஏற்படுத்தினார். Something beautiful. அது மிகவும் அலங்காரமான அழகான ஒன்று. Something divine. அது தெய்வீகமானது. In the time of Yeshua, Jesus, the Messiah, இயேசுவின் காலமாகிய மேசியா வந்த பொழுது in the land of Israel, இஸ்ரவேல் தேசத்திலே this is how it came about. இப்படித்தான் இந்த சம்பவம் நடந்தது. A Hebrew girl would be raised hoping to become a wife. எபிரேய ஸ்திரீயானவள் ஒரு காலத்திலே ஒரு மணவாட்டியாய் இருக்கும்படியாக அவள் ஆயத்தப்படுத்தப்படுகிறாள். A Hebrew man would hope to become a husband. ஒரு நாளிலே ஒரு எபிரேய மனுஷன் ஒரு நாள் தான் ஒரு கணவனாய் தீர்வேன் என்று எதிர்பார்த்து But in கொண்டிருக்கிறார். order for there to be a wedding, the man had to make a visit to the home of the woman. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த புருஷனானவன் தன்னுடைய வீட்டிலிருந்து ஸ்திரீயானவளுடைய வீட்டிற்கு வர வேண்டும். He'd come to her house. அவளுடைய வீட்டிற்கு வருகிறான். And there he would pledge her his love. அங்கே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அன்பை அங்கே உறுதிப்படுத்துகிறார். Now I know in India it's a little different. இந்தியாவிலே காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. I've heard that the woman must offer a gift or price for her marriage. ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனுக்கு என்று ஒரு தட்சணையை வரதட்சணையை கொடுக்க வேண்டும் என்கிற சூழல் இங்கே இருக்குது. But not in Israel. ஆனால் இஸ்ரவேலில் அப்படி In the கிடையாது. time of Jesus it was very different. இயேசுவின் காலத்திலும் அப்படி இல்லை, வித்தியாசமாய் தான் It இருந்தது. was the man who gave a price to the woman. ஆண் தான் எப்பொழுதுமே பெண்ணுக்கு தன்னுடைய தட்சணைகளை கொடுப்பார். He gave a gift to show his love for her. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவன் சில ஈவுகளை கொடுப்பான். And then he said, "Will you be mine?" அதற்கு பிற்பாடு கேட்பான், நீ என்னுடையவளாய் இருக்க சம்மதிக்கிறாயா? And if she said yes, அந்த பெண்ணானவள் சம்மதித்தால் it meant that everything that she knew she would leave. தான் என்னத்தை எல்லாம் நேசிக்கிறாளோ எதெல்லாம் அவளுக்கு சொந்தமா இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விடுவாள். She'd go to a house she never saw before. இதற்கு முன்னதாக கண்டிராத ஒரு வீட்டிற்கு அவள் கடந்து செல்கிறாள். The man she really didn't know. அந்த மனுஷனை அவளுக்கு இதற்கு முன்னதாக தெரியவே தெரியாது. If she said yes, அவள் ஆம் என்று சொல்லுவாளையானால் இருவரும் ஒருவரோடு உடன்படிக்கை பண்ணிக் they கொள்வார்கள். would share a cup of wine, அவர்கள் ஒரு கப்பிலே திராட்சை ரசத்தை எடுத்து and then they would be considered husband and wife. அதை குடித்த பிற்பாடு அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்று அறிவிக்கப்படுவார்கள். But then the man would leave the woman, அதற்கு பிற்பாடு கணவன் தன்னுடைய அந்த ஸ்திரீயை விட்டு போய்விடுவான். and he'd go back to his house, தன்னுடைய வீட்டுக்கு போய்விடுவான். and he'd prepare a home for her. அவளுக்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவான். The two would be separated for a year. அவர்கள் இருவரும் ஒரு வருஷம் பிரிந்திருப்பார்கள். The man prepared a home for his bride, and அந்த மணவாளன் தன்னுடைய மணவாட்டிக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். the woman prepared herself
for the man. அந்த ஸ்திரீயானவள் அந்த தன்னுடைய கணவனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவாள். Even though she was still living in her old house, அவள் இன்னும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் she was no longer of her old house. அவள் இனிமேல் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அல்ல. She was the bride. அவள் இப்பொழுது மணவாட்டி. And then the day would come. அதற்கு பிற்பாடு அந்த மணநாள் வரும். And the man would dress up like a king. அந்த மணவாளன் தன்னை ஒரு ராஜாவை போல With அலங்கரித்துக் a கொள்வான். crown of garland around his head. தன்னுடைய தலையிலே மலர்களான கிரீடம். With his men all around him. அவனை சுற்றிலும் அவருடைய With நண்பர்கள் torchlights. With torches. தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு வருவார்கள். And they would come in a great procession. அவர்கள் ஒரு பெரிய ஊர்வலமாய் வருவார்கள். One more time. இன்னும் ஒரு முறை To the house of the bride. அந்த மணவாட்டியினுடைய வீட்டுக்கு And வருவார்கள். there she'd be waiting. அவள் அங்கே காத்திருப்பாள். With her maidens. அந்த தன்னுடைய All washed and bathed and perfumed and dressed like a queen. அழகாய் அலங்கரிக்கப்பட்டு நல்ல வாசனை திரவியங்கள் பூசி அவள் ஒரு ராணியாக அலங்கரிக்கப்பட்டவளாய் And when they காணப்படுவாள். saw the light of the torches coming, அந்த தீவட்டிகளோடு வருகிற மணவாளனுடைய அந்த வெளிச்சத்தை they காணும் would பொழுது say, "Look, the bridegroom comes. அப்பொழுது அவள் சொல்லுவாள், இதோ மணவாளன் வருகிறார், Get ready." ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்வார்கள். And then the groom would come to the bride. அப்பொழுது அந்த மணவாளன் அந்த மணவாட்டியினுடைய வீட்டுக்கு வருவார். She'd be nervous. அவள் ரொம்ப நடுக்கத்தோடு She's இருப்பாள். going to leave everything she knew. ஏனென்று கேட்டால் அவள் தான் அறிந்த எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். So she steps out of her house. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். And the two stand next to each other. அப்பொழுது அவர்கள் இருவரும் பக்கத்திலே நிற்கிறார்கள். And the man says, "Remove your veil." அப்பொழுது அந்த மணவாளன் சொல்வார், உன்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த திரையை She எடுத்து விடு. removes her veil. அப்பொழுது அவள் மறைத்திருக்கிற அந்த வெயிலை And the எடுத்து two விடுகிறார். stand face to face. இப்பொழுது அவர்கள் இருவரும் ஒருவரை நேருக்கு And நேரே then பார்க்கிறார்கள். the friends of the bridegroom lift up the bride and groom அப்பொழுது நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த மணவாளனை மணவாட்டியையும் தூக்கி and bring them on a great procession to the house of the groom. அவர்கள் மணவாளனுடைய வீட்டிற்கு ஊர்வலமாய் அழைத்து செல்கிறார்கள். She looks back at her old house. அதற்கு பிற்பாடு அவள் அங்கே இருந்து தன்னுடைய பழைய வீட்டை It's பார்க்கிறார். getting smaller. அது சின்னதாக மாறிவிடுகிறது. She looks and she sees the new house. தன்னுடைய புதிய வீட்டை பார்க்கும் பொழுது It's all prepared for her. அவளுக்கென்று She ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. goes in the house with அந்த the groom. வீட்டிற்குள்ளே தனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட வீட்டிற்குள்ளே போகிறாள். And there they sit under a canopy. அங்கே ஒரு நல்ல கூடாரத்திற்குள்ளே They உட்கார்கிறார்கள். share a cup of wine together. அங்கேயும் அவர்களுக்கு திராட்சை ரசம் They கொடுக்கப்படுகிறது. celebrate for 7 days. அவர்கள் 7 நாட்களுக்கு அதை And கொண்டாடுகிறார்கள். they become one. அவர்கள் அங்கே ஒன்றாகிறார்கள். And here is the mystery. இங்கேதான் அந்த ரகசியம் It's இருக்கிறது. the mystery of you. உங்களை குறித்த Each ரகசியம். one of you. உங்கள் ஒவ்வொருவரை குறித்த See, ரகசியம். all existence is a love story. இந்த நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதே ஒரு காதல் கதை போன்றது. It all begins with a bridegroom. அது எல்லாம் மணவாளனில் ஆரம்பமாகிறது. God is the bridegroom. நம்முடைய மணவாளன் ஆண்டவராகிய தேவன். And that's why you need him. அது நிமித்தமாய்த்தான் அவர் உங்களுக்கு தேவையா And இருக்கிறார். that's why you're never complete without him. ஆகினால் தான் அவரை இல்லாதபடி நீங்கள் பூரணமாக And முடியாது. that's why no matter what else you have, it's not enough. ஆகினால் தான் உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் போதாது. Because God is the bridegroom of your soul. ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமாவின் மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And you are the bride. நீங்கள் தான் அந்த மணவாட்டி. Every one of you. நீங்கள் ஒவ்வொருவரும் Each one of you here tonight. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மணப்பெண்ணாய் You were இருக்கிறீர்கள். made to be married to God. ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் மணவாட்டியாய் God நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். But just as the groom had to make a visit, a journey to the house of the bride, அந்த மணவாளன் எப்படி மணவாட்டியினுடைய வீட்டுக்கு வந்து போக வேண்டியிருந்ததோ 2000 years ago, the bridegroom made a visit to our house. அதை போலவே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடுகளுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். 2000 years ago, God came among us. 2000 வருஷங்களுக்கு முன்னதாக தேவன் நமது மத்தியிலே இறங்கி வந்தார். So he comes to you. அவர் அப்படித்தான் வந்தார். You see, God is not so far off. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப தூரத்தில் இல்லை. We serve an incredible God. நாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். The only true living God. ஒரே உண்மையான ஜீவனுள்ள தேவன் That came down to us. அவர் நம்மிடத்தில் இறங்கி And வந்தார். shared in our sorrows. நம்முடைய துக்கத்தை Shared in சேர்த்துக் your கொண்டார். burdens. உங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டார். So he comes to your house. அவர் உங்கள் He வீட்டுக்கு comes வருகிறார். to your life. உங்களுடைய He வாழ்க்கையிலே knocks on வருகிறார். the door. உங்களுடைய இருதயத்தின் And கதவை he says, தட்டுகிறார். "Let me in. நீங்கள் கதவை திறந்தால் Let me into your heart." என்னுடைய உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாழ்ந்து கேட்கிறார். And then the price for the bride. அதற்கு பிற்பாடு அந்த மணவாட்டி